ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். காஞ்சி ஸ்ரீமடத்தில் பரமேஸ்ரீ குருக்களோட ஆராதனைகள், அதாவது மகாபெரிவாளுக்கு முன்னாடி இருந்த பெரியவா பரமேஸ்ரீ குருக்கள், அவரோட ஆராதனைகள் வருஷம் நடத்தப்படுறது வழக்கம். அந்த ஆராதனையில் கலந்துக்க வேத வித்துக்கள், வைதிகர்கள், பண்டிதர்கள்னு பல 100 பேர் கலந்துக்குவா. ஆராதனைகள் நடக்கிற நாட்களில் அவள் எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் போஜனம் சேவிக்கிறது வழக்கம். இந்த வைபவம்னு மட்டுமல்லாமல் ஸ்ரீமடத்தில் விசேஷ ஆராதனைகள் நடக்கிற சமயத்தில் எல்லாம் நிறைய பேருக்கு ஒரே சமயத்தில் சமைக்க வேண்டியிருக்குங்கிறதுனால அதுக்காகவே விசேஷமாக சிலரை அழைக்கிறது உண்டு. இந்த மாதிரி ஸ்ரீமடத்தில் வைபவங்கள், ஆராதனைகள் நடக்கிற சமயத்திலெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சமையல்காரரை கட்டாயமாக கூப்பிடுவா. ஏன்னா அவரோட கைப்பக்குவம் அலாதியானது. மகாபெரிவாளோட பரம பக்தரான அந்த பரிசாரகர் வேறு ஒரு ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த முதலாளிக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வேலையாக மடத்துக்கு வந்து சமையல் கைங்கரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்படி சமைக்கிறதுக்கு கூலியாக எதையும் அவராக கேட்கவும் மாட்டார். மகாபெரிவாளோட திருக்கரத்தால் ஆசீர்வாதம் செஞ்சு தரப்படுறத வாங்கிக்கிறதும், அவர் சார்பில் ஸ்ரீமடத்தில் நடக்கிற ஆராதனையில் கலந்துக்கிறவாளுக்கு சமைச்சு போடுறதுல கிடைக்கிற புண்ணியம், மன சந்தோஷத்துக்காகவுமே அவர் வருவார். பல காலமாக இப்படியே வந்துட்டு இருந்த அவருக்கு வயசாயிடுத்து. அதன் காரணமாக ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரி பரபரன்னு இல்லாமல் கொஞ்சம் மெதுவாகத்தான் அவரால் சமைக்க முடிஞ்சுது. பரமாச்சாரியா அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து சமைச்சு தருவேங்கிறதுல உறுதியாக இருந்தார். தொடர்ந்து பல வருஷங்களாக இப்படி கலந்துட்ட அவருக்கு ஒரு சமயம் மடத்தில் பரமேஸ்வரி குரு ஆராதனை நடந்த சமயத்தில் மடத்தோட காரியதரிசி தகவலே சொல்லலை. அதனால் அவருக்கு விஷயமே தெரியல. அவர் வராமலே அந்த ஆராதனை முடிஞ்சுடுத்து. அதை தொடர்ந்து மறுவாரமும் இன்னொரு குருவுக்கு ஆராதனை வந்தது. அந்த சமயத்தில் 2 குருக்கள், 2 பெரியவா ஒரு வார கேப்பில் சித்தி ஆயிருப்பா. அதனால் மறுவாரமும் இன்னொரு குருவுக்கு ஆராதனை வந்தது. இந்த நேரத்தில் அங்கே பக்தருக்கு மனசில் ஏதோ தோணி இருக்கு. இந்த சமையல்காரருக்கு வழக்கமாக வருஷம் இந்த சமயத்தில் தானே ஆராதனை நடக்கும். இந்த வருஷம் இன்னும் நம்மளை கூப்பிடவே இல்லையே, ஒருவேளை நமக்கு கடுதாசி எதுவும் போட்டு அது கிடைக்காம போயிடுத்தோ என்னவோ தெரியலையே, எதுக்கும் பார்த்துட்டு வருவோன்னு அவராகவே புறப்பட்டு வந்துட்டார். வந்தவர் இங்கே ஆராதனைக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் மளன்னு வேலையில் இறங்கிட்டார். மடத்து காரியதரிசிக்கு விஷயம் தெரிஞ்சுது. இருந்தாலும் வழக்கமாக வர்றவருங்கிறதுனால பேசாமல் இருந்துட்டார். அன்னைக்கு தான் என்றைக்கும் இல்லாமல் ஒரு விஷயம் அன்னம் சமைக்கிறச்சே நடந்தது. பரிசாரகருக்கு வயசாயிட்டதுனால சாதத்தை சரியான பக்குவத்தில் இறக்கி வடிக்க முடியல. அதனால் கொஞ்சம் குழஞ்சுடுத்து. அடடா, இப்படி ஆயிடுத்தேன்னு அவர் சங்கடப்பட்டு இருந்த சமயத்தில் சரியா அங்கே வந்தார் மடத்தோட காரியதரிசி. இதுக்கு தான் இந்த வருஷத்துலேருந்து உங்களை கூப்பிட வேண்டான்னு நினச்சேன். வயசாயிடுத்து இல்லையா, இனிமேல் நீங்கள் ஒதுங்கிக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் அழுத்தமாகவே சொன்னார் அந்த காரியதரிசி. அவ்வளவுதான். கண் கலங்கிடுத்த அந்த பக்தருக்கு. தப்புதான், கொஞ்சம் அசந்துட்டேன். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள்லாம் சாப்பிட வர்றதுக்குள்ள பொலன்னு பூ மாதிரி சாதம் வடித்து வச்சு விடுறேன். தழுதழுப்பாக சொன்னவர் அதே மாதிரி சீக்கிரமே சாதம் வடிச்சும் வச்சுட்டார். ஆச்சு. ஆராதனைக்கு இடையில் எல்லாரும் போஜனம் பண்ணுற நேரம் வந்தது. வேத வித்துக்கள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து பந்தியில் உட்கார்ந்தார். எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டு காய்கறி எல்லாம் பரிமாறிட்டு அன்னம் பரிமாற தயாரானா மடத்து தொண்டர்கள். அப்பதான் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. யாருமே எதிர்பார்க்காதபடி திடீர்னு அங்கே வந்தார் மகாபெரிவா. சாப்பிட உட்கார்ந்திருந்தவா எல்லாரும்
மரியாதைக்காக எழுந்திருக்க முயல வேண்டான்னு செய்கையாலேயே தடுத்தார் மகாபெரிவா. எல்லாரும் திருப்தியா போஜனம் பண்ணுங்கன்னு சொன்ன பெரியவா எல்லாருக்கும் பரிமாற தயாரா சாத பாத்திரத்தை வச்சுட்டு இருந்த தொண்டரை பார்த்தார். என்ன இது, பண்டிதாளுக்கு இப்படியா அன்னம் சமைக்கிறது? ஒருத்தர் இலையில பரிமாறின சாதத்துல ஒரு பருக்க மத்தவா இலையில விழறது கூட தப்பாச்சே, கொஞ்சம் குழஞ்சுன்னா இருக்கணும். இப்படி சொன்ன மகாபெரியவா மடத்தின் காரியதரிசியை பார்த்தார். ஏ, நீ வழக்கமா வர்ற பரிசாரகருக்கு சொல்லலையோ? தெரிஞ்சும் தெரியாதவர் மாதிரி கேட்டார் பெரியவா. இல்ல பெரியவா, அவர் பக்குவம் பண்ணின அன்னம் குழஞ்சுடுத்துன்னு முடிக்காமல் அப்படியே இழுத்தார் அந்த காரியதரிசி. ஓஹோ, அவருக்கு சாதம் வடிக்கிற பக்குவம் தெரியாதுன்னு நீ சொல்லி கொடுத்தியோ? மகா பெரியவா கேட்டதுல கொஞ்சம் எள்ளல் தொடிச்சது, ஒரு கேலி. அப்புறம் என்ன, தொண்டர்கள் உக்ரான் அறைக்கு ஓடி போய் பக்தர் முதல்ல வடிச்ச அந்த சமையல்காரர் வடிச்ச குழஞ்ச சாதத்தை எடுத்துட்டு வந்து பரிமாறினான். சாதம்னா கொஞ்சம் குழஞ்சு இருக்கணும், அப்பதான் அது குழம்பு ரசன்னு எல்லாத்தோடையும் பூரணமாக சேரும். அதோட இப்படி குழஞ்சு இருந்தாதான் வயத்துக்கும் ஹிதம். புரிஞ்சுதா? இதெல்லாம் வழக்கமாக பண்ணுறவாளுக்கு தெரியும், நீ புதுசாக பக்குவம் சொல்ல வேண்டாம். உக்ரான் அறையில் ஓரமாக நின்றுட்டு இருந்த அந்த வயசான சமையல்காரருக்கு பரமாச்சாரியா பேசுனது எல்லாமும் தெளிவாக காதில் விழுந்தது. இப்போ 2வது தடவையா அவரோட கண்ணில் ஜலம் நிரம்பித்து. இது ஆனந்தத்தால் நிறைஞ்சதுன்னு சொல்லணுமா என்ன? ஆராதனையெல்லாம் முடிஞ்சு அந்த பக்தர் புறப்படுறச்ச மகா பெரியவா விசேஷமாக ஒரு சால்வை பொத்த சொல்லி கொஞ்சம் பழங்களும் தாராளமான தட்சிணையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். அதுக்கப்புறமும் பல காலம் மடத்துக்கு வந்து தொண்டு செஞ்சார் அந்த பக்தர். பக்குவம் வந்தா தானா குழைவு வரும். குழஞ்சா வாழ்க்கையில் எல்லாத்தோடையும் சகஜமாக ஒத்து போயிடலாம். இது சாதத்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் சாரத்துக்கும் இதுதான் அடிப்படை. மகா பெரியவா இந்த அற்புதத்தை நடத்தி சொல்லாம சொன்ன இந்த தத்துவம் காரியதரிசிக்கு மட்டுமல்லாமல் அங்கே இருந்த வேத வித்துகள் எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சுது. நமக்கும் புரிஞ்சுது இல்லையா? இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். கேரளாவை சேர்ந்த ஒரு பக்தர் தன் மனைவியோடு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். அவருடைய க்ஷேம லாபங்களை விசாரித்தா பெரியவா. அப்போ அந்த வந்த பக்தர் சொல்கிற, பரம்பரை குடும்ப சொத்து, நிலம், வீடு, ரொக்கம் எல்லாமே இன்னும் பாகம் பிரிக்காமல் இருக்குது. என்னோட தம்பி சிறு வயசுலேருந்தே யாருக்கும் அடங்காமல் ரொம்ப முரட்டு சுபாவம். இப்போது தனியாக வேறு இடத்துல இருக்கான். பாகம் பிரித்து கொடுத்துடலான்னு நினச்சேன், ஆனால் அவனுக்கு எதுவுமே ஒத்து வரலை. போராததுக்கு இப்போ என் மேலே கேஸ் வேற போட போகிறதா கேள்விப்பட்டேன். பெரியவா தான் எனக்கு துணை அப்படிங்கிறார் அந்த பக்தர். அப்போ பெரியவா கேட்குறா, சரி சூட் போட்டால் அதுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு ஸ்டாம்ப்பு வாங்க வேண்டியிருக்கும்? அப்புறம் வக்கீல் ஃபீஸ்? இதுக்கு அவர் சொல்கிறார், எத்தனையோ ஆயிரங்கள் அப்படின்னு கணக்கு சொன்னார். பெரியவா சொல்கிறா, உன்னோடது பழங்கால சொத்து, அதனால் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் தேடி பிடிச்சு வாங்கும்படி ஆறதுண்டே. அப்படி ஏதாவது இருக்கும் இல்லையோ? இருந்தால் அதுக்கு எவ்வளோ ஆகும்? சரி, கேஸுன்னா லேசில் முடியாது. எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிற? வருஷக்கணக்காக ஆகலாம் பெரியவா. ஆனால் விட்டு உனக்கு தான் சாதகமாகும்னு சொல்கிறதுக்கு இல்லையோன்னு. சரி, உனக்கே சாதகமாக இருந்தால் வச்சுப்போ. உன்னோட தம்பி அப்பீல்னு போனான்னா காலம்பாட்டுக்கு இழுத்துண்டே போகலாம் தானே? ரிசீவர் வைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரலாமோன்னு? வரலாம். அப்போது உங்களோட குடும்ப சண்டை ஹிந்துவில் வந்து ஊர் உலகம் எல்லாரும் பார்க்குமோன்னு? ஆமாம் பெரியவா. பக்தரின் சுரத்தி இறங்கிண்டே வந்தது. பெரியவா சொல்ல சொல்ல, பாரு, வியாஜ்யம்னு போனீன்னா
வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜின்னெல்லாம் சொல்கிறாளே, அது மூணும் உனக்கு வந்து சேரும் இல்லையா? குடும்ப கௌரவத்துக்கும் ஹானி. நன்னா யோசிச்சு பாரு. இத்தனை ஆனாலும் பரவாயில்லன்னு உனக்கு படுறதான்னு பாரு. இதை கேட்டு அந்த பக்தர் எந்த எண்ணத்தோடு வந்தாரோ அந்த எண்ணம் அவரை விட்டு போய் வெகு நேரம் ஆகியிருந்தது. பெரியவா சொல்கிறது சரிதான், கேஸ் வேணான்னு தோன்றுது. ஆனால் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு பெரியவா தான் வழிகாட்டணும். அண்ணா தம்பி பிரிஞ்சா பிரிஞ்சுடுறவாளா? அவ யாரு, நீ யாரு? எத்தனை சண்டை வந்தாலும் சேரணும்னு நினச்சா சேர்ந்து ஒட்டிக்கிற உறவு இல்லையா? இந்த எண்ணத்தை நன்னா வளர்த்துக்கப்பாரு. இதே சமயத்தில் சிங்கேரி காஞ்சி விஷயமாக ஒருத்தர் பெரியவாளிடம் என்னமோ சொல்லிக்கிறாளே, 2 மடத்துக்கும் சண்டைன்னு நெஜந்தானா அப்படின்னு கேட்கும்போது பெரியவா உடனே அவரை மிரட்டும் துணியில் சொல்கிறாளாம், இதை பாரு, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது உண்டா இல்லையா? ஏன் குழந்தையா இருக்கிறச்ச நீ உன்னோட அண்ணா தம்பிகிட்ட சண்டை போட்டதே இல்லையா? அந்த மாதிரி தான் நாங்கள் அண்ணா தம்பி அப்படித்தான் சுவாதீனமாக சண்டை போட்டுப்போம் போ என்றாரே பார்க்கலாம். அந்த அடியார் பயந்தே, இந்த கேள்வியை கேட்ட அந்த அடியார் பயந்தே போய்விட்டார். உடனே பெரியவா சிரித்து கொண்டே பரிவான குரலில், மனுஷான்னு இருந்தால் எங்கே ஆனாலும் அபிப்பிராய பேதம் இருக்கத்தான் இருக்கும். அப்படி என்னமோ இதில் வந்துடுத்து. எல்லாருமே ஒரு தாய் வைத்து குழந்தைகள் தான். எதனால் சண்டை, யார்கிட்ட நியாயம்னு கேட்டுட்டு போகாமல் சண்டை நிற்கணும், சமரசம் ஆகணும்னு அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னார் மகாபெரிவா அந்த அடியவரிடம். அந்த சிங்கேரி காஞ்சி சண்டை பிரச்சனமாக கேட்ட அடியவரிடம் இது மாதிரி பதில் சொல்லியிருக்கிறார் மகாபெரிவா. இப்போ கேரளா பக்தரிடம் பெரியவா சொல்கிறா, நீயும் ஆத்துக்காரியமாக என்ன பண்ணுறேன்னா, நிறைய புஷ்பம் பழம் வாங்கிட்டு நேராக உன் தம்பி ஆத்துக்கு பிரியமாக போங்கோ, ஆசையாக போங்கோ. அவனும் நன்னா உபச்சாரம் பண்ணுவான். அவன்கிட்ட போனது போச்சு, நீ யாரு நான் யாரு? சொத்து உன்கிட்டயே இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறாப்புல தான். ஆனாலும் நானும் காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு உனக்கு தோன்றதை எனக்கு கூடுன்னு சொல்லு என்று கூறி, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது மாதிரி இல்லாமல் இரும்பு குண்டுக்குள் வாழைப்பழத்தை ஊசியாக்கி எப்படியோ ஏற்றிவிட்டார் மகாபெரிவா. அவருடைய அன்பின் சக்தியால் தான். கேரள பக்தர் விடை பெற்று கொண்டு போனதும் பெரியவா சொன்னார், ரொம்ப காலம் கழித்து இவாளை பார்த்ததும் அதுவும் இவாளை தேடிண்டு போனதும் தம்பிக்கு பாதி விரோதம் போயிடும். அப்புறம் இவன் சமரசமாக பேசினா முழு விரோதமும் போயிடும். கோர்ட்டு கேஸு எதுவும் இல்லாமல் தம்பியே இவனுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருவான். நாம் நல்லபடியாக போனால் யாரானாலும் நல்லபடியாக நடந்துப்பா என்றார். பெரியவா வாக்கு பொய்க்குமா? அதற்கு பிறகு அண்ணன் தம்பி சமரசமானார்கள். எவ்வளோ அழகாக ஒரு தீர்வு சொல்கிறா பெரியவா. எப்போவுமே ஒரு சண்டை போட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தீர்வு காண்றதை விட அன்பு ஒன்று தான் சிறந்த வழிங்கிறத நிறைய அனுபவத்தில் மகாபெரிவா சொல்லியிருக்கா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.